நம்ம மறுபடியும் வந்து மம்சார் பீச்சு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா குக் பண்ணிவிட்டு பீச்சில் ஸ்விம் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா என்ஜாய் பண்ண பண்ணி ஹோல் டே இங்கே தான் இருப்போம். நம்ம 12:30க்கு இங்கே வந்திருக்கோம். ஆஃப்டர்நூன் ஈவினிங் எத்தனை மணிக்கு போகலான்னு வீடியோவில் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பிளேஸ் பிடிச்சிட்டோம். டயர்டா? டயரில் படுத்துருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல பாய் போட்டு அழகாக அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த இடம் நல்ல ஹாட்டாக இருக்குது. மேபி நம்ம இந்த ஸ்டோனில் தான் குக் பண்ண போகிறோம். அந்த அடுப்பை வச்சுட்டு இங்கே குக் பண்ணிக்கலாம். விதுன், வாட் ஆர் யூ டூயிங்? விதுனா என்ன பண்ணுற? டேய் விதுனா என்ன பண்ணுற? இதுன்னு சொல்லுங்க. கம் இப்போ வாக் பண்ணி அதே தான் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் காமிச்சோம். அதே இடத்துல இது வந்து ரொம்ப காம்பேக்ட்டு. உங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே ட்ராவல் யூஸு பார்க்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது லாக் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ண போகிறோம். எரியுது. அது வந்து உங்களுக்கு வெயில்னால தெரியல, ஆனால் வந்து எரியுது ஆல்ரெடி. இப்போ வந்து ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா மேக்னேட் பண்ணுறதுக்காக அந்த மசாலா பிடிக்கிறாரு. நம்ம சக்தி மசாலா, சிக்கன் மசாலா அது வந்து ஆட் பண்ணுறாங்க. சிக்கன் 65 மசாலா, ஆச்சி சக்தி மசாலா ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சக்தி மசாலா. ஸோ ஆச்சிலையும் இதேமாரி கிடைக்குது, நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். நல்லா வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயுமே படுற மாதிரி அழகாக மேக்னேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து அதுக்கு எவ்வளோ சால்ட்டோ, இப்போ 1/2 kgனா அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இப்போது சால்ட்டு போட்டு ஆட் பண்ண போகிறோம். நல்லா மேக்னேட் பண்ணும்போது சால்ட் வந்து நல்லா பிடிச்சதுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சோண்டு ஆயிலும் மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா. ஆயில் வந்து கொஞ்சம் போட போகிறோம். ஆயில் எதுக்கு போடுறோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது வந்து மசாலா வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஆயில் கொஞ்சம் போட்டால். இங்கே ஏதோ சொல்கிறாங்க, யுகா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனியன் உரித்து கொடுக்குறாங்க. ஆனியன் க்ளீன் பண்ணி உரித்து கொடுக்குறாங்க. அப்போ எஸ், ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே வந்து குருவி சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது. இப்போ வந்து நல்லா மசாலா வந்து நல்லா தடவுறாங்க. அந்த ஆயில் வந்து நல்லா படம்படி எல்லாத்துலேயுமே நல்லா அது வந்து நல்லா மேக்னெட் ஆனால் தான் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். மசாலா, ஆயிலு, சால்ட்டு 3. பேக்ரவுண்டில் வந்து நம்ம இளையராஜா சாங் ஓடிட்டுருக்கு. இது நல்லா மேக்னெட் ஆயிடுச்சு. காட்டுங்க கொஞ்சம். ஸோ இப்போ மேக்னெட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 hour கிட்ட நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பெப்பர் சிக்கன் இன்றைக்கி பண்ணுறோம். பெப்பர் சிக்கனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டமும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்து வந்து வச்சு, ஆனியனு, சில்லி பவுடர், இதுதான் மெயின் ஐட்டம். பெப்பர் பவுடர், சிக்கனு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, பச்சை மிளகா, மஞ்சள், அப்புறம் ஆயில். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பெப்பர் சிக்கன் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். இல்லை, நான் ஆஃப் பண்ணுவேன். நம்ம
ராஜாவும் சரண்யாதையும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. பேனில் வந்து ஆயில் நல்லா காயுது. சவுண்டு வருது, நம்மளுக்கு காற்று அழகாக அடிக்குது. நம்ம வந்து இதை வந்து எங்கே பண்ணுறோன்னா ஸ்டோனில் வச்சு அப்படி சமைக்கிறோம். ஸ்டோன்லேயே நம்ம ஸ்டாண்டாக இருக்கலாம்னா கொஞ்சம் அங்கே வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இயற்கையோட இயற்கையாக சேர்ந்துட்டோம். மிங்கிளாகி பாறைகள் நடுவில் வந்து அப்படியே ஒரு நம்ம மலை பிரசாதம்லாம் போனோன்னா எப்படி சமைப்போமோ, ட்ரெக்கிங்லாம் போனால் பண்ணுவோமோ அதேமாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து சாரதா தேவி தனசேகர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பெருஞ்சீரகத்தை போடுறாங்க. பெருஞ்சீரகம், சீரகம், பெப்பர், முழு பெப்பர் போட்டாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் அது நல்லா சூடாகுது, ஃப்ரை ஆகுது. சூடானோன்னு பச்சை மிளகாய் நல்லா கிள்ளி போடுறாங்க. பச்சை மிளகாயை பச்சை மிளகாய் இல்லை, பட்டை மிளகாய், சாரி பட்டை மிளகாய். கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் போட்டோம். நல்லா வதங்கிடும். இது நல்லா வதங்கி ஒரு நல்ல கொஞ்சம் அந்த பொன்னிறமில் வந்தோன்னே நம்ம மஞ்சள்தூள், நம்ம அந்த இதெல்லாம் போட்டு, உப்பெல்லாம் போட்டு, சிக்கன்லாம் போட்டு, இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீதி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னா அதோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட் ஆகும். நல்ல வாசனை. மஞ்சத்தூள் போடுறீங்களா? மஞ்சத்தூள் எப்பவுமே வந்து ஒரு மெடிசனும் கூட. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது வந்து நல்லது, உடம்புக்குமே சரி. மஞ்சத்தூள் வந்து மெடிக்கல் எசன்ஸ் நிறைய உள்ளது. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போடுறாங்க. கரம் மசாலா கூட கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இது வந்து பெப்பர் சிக்கன் மசாலா. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு போடுறாங்க, இந்த கரம் மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக. கேக்
Come Yuga, come. Bring for here. Come. சிக்கனை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி நல்லா வச்சிருச்சு. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம். இதான் ஃபைனல் ஸ்டேஜு. பெப்பர் போடுறோம். பெப்பர் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணால் நிறையா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. சிக்கன் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. வாசனை இப்போ நல்லா எம்மியாக வந்துருச்சு. ஜஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக மிங்கில் ஆகிற மாதிரி கிளறி விடுவோம். கொஞ்சம் நான் கற்றுக்கேன். ஆச்சி பெப்பர் மசாலா நம்ம போட்டிருக்காரு. நல்லா ட்ரையான ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்ல ஸ்மெல்லுக்கு போட்டுட்டு வாங்க எவ்வளோ அழகான மிளகு சிக்கன் மசாலா பெப்பர் சிக்கன் ஃப்ரை. பார்க்கறதுக்கே நல்லா எண்ணெய்லாம் வற்றி அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க, ஸ்பைஸியாக. கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படி இருந்துட்டு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இதுன்னு பார்க்குறாரு. அவர் தான் இப்போ ஃபைனல் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து பார்க்குறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.